श्री गणेशाय नमः। ओम श्री सरस्वत्यै नमः। ओम श्री गुरुभ्यो नमः। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं मूकं करोति वाचालं पंगुं लंघयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम् परमानन्दमाधवम्। இரண்டாவது சூத்திரம். முதல் சூத்திரம் ஜென்மாத்யஸ்ய யதः. அதனோட அதிகரணம் ஜிக்ஞாசாதிகரணம் இல்லையா? சூத்திரம் அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா. அதனுடைய அதிகரணம் ஜிக்ஞாசாதிகரணம். சரிங்களா? முதல் அத்தியாயம், முதல் பாதம், முதல் அதிகரணம், முதல் சூத்திரம். சில டைம் நீங்கள் சில இடத்துல பார்க்கலாம் 1.1.1.1 அப்படின்னு என்ன அர்த்தம்? முதல் அத்தியாயம், முதல் பாதம், முதல் அதிகரணம், முதல் சூத்திரம். இப்பொழுது இரண்டாவது சூத்திரம். இரண்டாவது சூத்திரத்தினுடைய அதிகரணம் ஜன்மாத்யதிகரணம். ஜன்மாதி அதிகரணம், ஜன்மாத்யதிகரணம். சந்தி ஈக்கோ இணைச்சி சந்தி. ஜன்மாத்யதிகரணம். இந்த அதிகரணத்தில் ஒரே சூத்திரம் தான். எவ்வாறு ஜிக்ஞாசாதிகரணத்தில் ஒரே சூத்திரம் தான் அவ்வாறாகவே இந்த அதிகரணத்திலும் ஒரே சூத்திரம் தான். என்ன சூத்திரம் அது? ஜன்மாதி அஸ்ய யதः. பாஷ்யக்கார் அந்த சூத்திரத்திற்கு அவதரணம் தருகிறார். அவதரணம் தரும்பொழுதே சங்கதியையும் நமக்கு காட்டுகிறார். அவதரணம் அதற்கு முன்னுரையாக, அதை அறிமுகப்படுத்துவதாக அவதரணம். சங்கதி சம்பந்தம். ஒரு அதிகரணத்திற்கும் அதற்கு முன்பு வந்த அதிகரணத்திற்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம், சங்கதி தொடர்பு தான் சங்கதி. சரியா? சரி, பார்ப்போம். பிரம்ம ஜிக்ஞாசிதவ்யம் இத்யுக்தம்
किं लक्षणं पुनः तद्ब्रह्म इत्यतः आह भगवान् सूत्रकारः படிப்போம் சேர்ந்து ब्रह्म जिज्ञासितव्यम् इत्युक्तम् किं लक्षणं पुनः तद्ब्रह्म इत्यतः आह भगवान् सूत्रकारः சூத்திரக்காரः முதல் சூத்திரம் அதனுடைய சாரத்தை சொல்கிறார். பிரம்ம ஜிக்ஞாசித்தவ்யம் இதி உக்தம். அவ்வளோதான். முதல் சூத்திரம் முழுதையும் ஒரே வாக்கியத்தில் அடங்கிட்டார். இதி உக்தம், இவ்வாறாக சொல்லப்பட்டது. இவ்வாறாக முதல் சூத்திரம் நமக்கு விளக்கியது. என்ன விளக்கியது? பிரம்ம ஜிக்ஞாசித்தவ்யம், பிரம்மத்தை விசாரம் செய்ய வேண்டும். அதிகாரியானவன் பிரம்மத்தை விசாரம் செய்ய வேண்டும். சாதன சதுஷ்டயம் பெற்ற அதிகாரியானவன் வேதமே அவனுக்கு பிரம்மத்தை அறிய பலனுண்டு என்று வேதமே விளக்குவதனால் அப்படிப்பட்டவன், அந்த அதிகாரி, சாதன சதுஷ்டயம் பெற்றவன், பிரம்மத்தை விசாரம் செய்ய வேண்டும். இதுதான் முதல் சூத்திரத்தினால் பாதராயணர் சூத்திரக்காரர் நமக்கு சொன்னார். இதி உக்தம், இதி உக்தம் சூத்திரக்காரேன, சூத்திரக்காரர் நமக்கு சொன்னார். எப்படி சொன்னார்? சந்தேகம் பிரயோஜனம் இவை இரண்டும் இருப்பதனால் ஜிக்ஞாசாவானது, விசாரமானது எங்கு வரும்? எங்கு சந்தேகம் உள்ளதோ, எங்கு பிரயோஜனம் உண்டோ, அங்குதான் விசாரம் செய்வதற்கு அருகதை உண்டு. அந்த அருகதை பிரம்மத்திற்கு, பிரம்ம விசாரத்திற்கு உண்டு. எனவே பிரம்மத்தை விசாரம் செய்ய வேண்டும் என்று சொன்னார். அது அந்த ஜிக்ஞாசா பதம் இதை குறிக்கும். மேலும் இந்த பிரம்ம விசாரம் எங்கே சேரோம்? நாம் பிரம்மசூத்திர கிரந்தத்தில் சேரும். அந்த பிரம்மசூத்திர கிரந்தத்திற்கு அனுபந்த சதுஷ்டயம் பிரத்யேகமாக இருக்க, அனுபந்த சதுஷ்டயம் அதற்கென்று தனியாக இருக்க, அந்த பிரம்மசூத்திர கிரந்தத்தில் பிரம்ம விசாரத்தை நாம் செய்கிறோம். அப்படி முதல் சூத்திரத்தில் பிரம்மத்தை விசாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லி, அந்த பிரம்மத்தை விசாரம் செய்ய வேண்டும், விசாரம் செய்வோம் என்று அந்த பிரதிஜையுடன் அந்த பிரம்ம விசாரத்திற்கு அனுபந்தமான, அந்த பிரம்ம விசாரத்திற்கு தொடர்புள்ள பிரமாணம், லக்ஷணம், பிரமாணம், சாதனம், பலம், அந்த பிரம்ம விசாரத்திற்கு அனுகூலமான யுக்திகள், அந்த பிரம்ம விசாரத்திற்கு அனுகூலமான வேத வாக்கியங்கள் என்று பல விசாரங்கள் பிரம்ம விசாரம் செய்கிறோம் என்று சொல்வதனாலேயே மற்ற விசாரங்களையும் பிரதிஜ்ஞா செய்து செய்வோம் என்று சொன்னாலும், அனைத்து விசாரங்களுக்கும் முதன்மையாக இருக்கக்கூடியது ஒரு விஷயத்தினுடைய லக்ஷணம். எனவே பிரம்மத்தை விசாரம் செய்ய வேண்டும். அடுத்த கேள்வி என்ன? பிரம்மம்னா என்ன? அதான் அடுத்த கேள்வி வரணும். அது சாதாரணமான, சகஜமான, நமக்கு தோன்றக்கூடிய அடுத்த கேள்வியாக இருக்கணும். முதல் கேள்வி ஏன் செய்யணும்? ஏனென்றால் அதற்கு விசாரம் செய்வதற்கு அருகதை உண்டு. செய்யணும். முதல் என்ன வரணும்? அடுத்தது அதற்கு பிறகு பிரம்மம்னா என்ன? இதுதான்
சரி பாப்போம். கிம் லக்ஷணம் புனக தத் பிரம்ம? கிம் லக்ஷணம் என்பதை கேட்பதற்காக கேட்கணும் இல்லையா? அதை கேட்கும்போதே அந்த லக்ஷணத்தை நிரூபித்ததற்கு முன்பே பூர்வபக்ஷியானவன் கிம் லக்ஷணம், பிரம்மத்துக்கு லக்ஷணம் இருக்க முடியுமா? லக்ஷணம் என்ன அர்த்தம்? வார்த்தையை சொல்லும்போது அது இதுன்னு புரியணும், வஸ்து தெரியணும். அப்படி பிரம்மத்துக்கு லக்ஷணம் இருக்க முடியுமா? எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசக என்ற பிரம்மத்தை சாஸ்திரம் விளக்க அப்படிப்பட்ட பிரம்மத்திற்கு லக்ஷணம் உண்டா? எனவே கிம் என்பது ஆக்ஷேபே, அது ஆக்ஷேபம். ஆக்ஷேபம் என்ன அர்த்தம்? லக்ஷணம் இருக்க முடியாது. மறுத்தல். மறுத்தல் ஆக்ஷேபத்து அந்த அந்த லக்ஷணத்துக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு பூர்வபக்ஷி மறுக்கிறான். சகஜமாக நம்முடைய ஹிருதயத்தில் தோன்றக்கூடியது பிரம்மத்துக்கு என்ன, அது பிரம்மம்னா என்ன என்ற கேள்வி. பிரம்மம் என்ன என்று கேள்வி கேட்க சாஸ்திரம் தான் லக்ஷணம் தரணும். சொல்கிறான், பிரம்மத்திற்கு எந்த வகையான ஜாதி குண கிரியா சம்பந்தம், இது நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஜாதி குண கிரியா சம்பந்தம் இவை ஏதாவது இருந்தால்தான் வார்த்தைகள் அங்கு பொருந்தும். ஒன்றை விவரிக்க வேண்டுமென்றால், ஒன்றின் லட்சணம் சொல்ல வேண்டுமென்றால், இதில் ஏதாவது ஒன்று அல்லது இரண்டு அல்லது அனைத்தும் ஏதாவது ஒன்று இருக்கணும். அது என்னதுன்னு ஒருத்தர் கேட்குறாங்க. நம்ம சொல்கிறோம் புஷ்பம்னு சொல்கிறோம். உங்களுக்கு புரியுது? பார்க்க ஒரு மாதிரி யார் எனக்கு ஒரு ஃப்ரூட், ஒரு பழம் ஒன்று காமிச்சாங்க, வித்தியாசமாக இருந்தது, பார்க்கவே ஒரு மாதிரி இருந்தது. என்னதுன்னு கேட்டேன். டிராகன் ஃப்ரூட்டுன்னு சொன்னாங்க. டிராகன் ஃப்ரூட்டா? அது பார்க்கவே டிராகன் மாதிரி தான் இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல. டிராகன் ஃப்ரூட் தான் முதல் தடவை நான் பார்க்குறேன். இது என்னதுன்னு கேட்டேன். அவங்க டிராகன் ஃப்ரூட்டுன்னாங்க. ஜாதி. ஓ, இது பழம். அது பார்க்கும்போது என்னன்னே தெரியல. அது என்ன பூவா இல்லை என்னது, இது கிழங்கா? ஒரு கேஜி 150 ரூபாயா? 2 பழம் வருமா பாருங்க. ஜாதி என்னன்னு தெரியல. அது பழம்னு சொன்னோம். சரி, புரிஞ்சிருச்சு. சில வஸ்துக்களை நாம் அதனுடைய குணத்தால் விவரிக்கலாம் இல்லையா? ஜாதி குணம், நறுமணம் சொல்லலாம். அதனுடைய மனம் எப்படி இருக்கும்? அதான் நம்ம ராட்டன் எக் ஸ்மெல், ஏதோ ஒரு எதுக்கு சல்ஃபர் டை ஆக்சைடு லக்ஷணம் படிக்கிறோம் இல்லையா நம்ம? ராட்டன் எக் ஸ்மெல் அப்படின்னா அது சல்ஃபர் டை ஆக்சைடு. ப்ரௌன் ரிங் டெஸ்ட், கெமிஸ்ட்ரி. ப்ரௌன் ரிங் டெஸ்ட் அதனுடைய ஒரு குணத்தை சொல்லி நமக்கு அது எதுன்னு காட்டுறாங்க. குணம். கிரியா, அவர் இங்கே கார்பெண்டராக வேலை செய்கிறாரு. தச்சனாக உடனே நமக்கு புரிஞ்சுக்கிறோம். சம்பந்தம், இவர் அவருடைய மாமனார், புரிஞ்சிச்சு. இப்படி ஒரு விஷயத்தை விளக்க வேண்டும் என்றால் அந்த விஷயத்தை விளக்குவதற்கான சில ஒன்றை பிடிக்கணும்னா
அதுக்கு தேவையான கொக்கி வேணும். கொக்கி போட்டு பிடிக்கணும் இல்லையா? இந்த பிரம்மத்தை ஏதாவது விஷயத்தை விளக்கணும்னா அதை பிடிக்கிறதுக்கு ஒரு கொக்கி வேணும் நமக்கு. அதை நம்ம பிடிக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா? அப்படியே இருக்குது. பிடிக்கணும்னா ஒரு பிடிப்பு கொடுக்கணும் இல்லையா? ஒரு இடத்துல அந்த பிடிப்பு கொடுக்கும் பிடிமானம். சரி, அதற்கு பிடிமானங்கள் ஜாதி குண கிரியா சம்பந்தம் ஏதாவது இருக்கணும். இல்லைன்னா அதை விளக்கவே முடியாது. பிரம்மத்துக்கு ஜாதியும் கிடையாது, குணமும் கிடையாது, கிரியாவும் கிடையாது, சம்பந்தமும் கிடையாது. எனவே ஆக்ஷேபம் கிம் லக்ஷணः புனக தத் பிரம்ம, சம்பந்தமானது ஏற்படவே முடியாது. எனவே இதுக்கு பேர் தான் ஆக்ஷேப சங்கதின்னு பேர். கிம் லக்ஷண புனக தத் பிரம்ம இத்யதः என்று இங்கே விஷயம் இவ்வாறு கடுமையாக இருக்க, சாதாரண இடம் கிடையாது இங்கே லக்ஷணம் சொல்வதற்கு. ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா? give the physical properties of carbon, compare and contrast graphite, வேறு என்ன, கார்பன், compare and contrast graphite and diamond. அதுக்கு வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வித்தியாசமாக சொல்லணும். கிறிஸ்டலின் நேச்சரு, அப்புறம் இது வந்து அப்படி இருக்குது, அதெல்லாம் எதுனா உங்களுக்கு 8 மார்க் கிடைக்கும். அதுபோல் பிரம்மத்துக்கு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டின்னு சார்ட்டு போட்டு தானே எல்லாருமே பிரம்மம் இல்லைன்றாங்க. எல்லாரும் அப்படி தானே சொல்கிறாங்க. ஆத்மா இருக்கா? இல்லை. ஏன் இருந்தால் காமியன் டெஸ்ட் டியூப்பில், அப்புறம் ப்ரௌன் ரிங் டெஸ்ட் பற்றியும் கண்டுபிடிச்சிடலாம் ஆத்மா இருக்குன்னு. எனவே கிம் லக்ஷணம், விஷயம் இப்படி இருக்க, வாக்குக்கும் மனதிற்கும் அப்பாற்பட்ட விஷயமாக இருக்க, அப்படிப்பட்ட பிரம்மத்திற்கு வாக்கினால் லட்சணம் சொல்ல முடியுமா? நீங்கள் சொன்னால்தான் அந்த லட்சணம் உண்மையாகுமா? இன்னைக்கு உண்மையாக இருந்தாலும் நாங்கள் அதை புரிந்து கொள்ள முடியுமா? புரிந்து கொண்டாலும் அதை அனுபவிக்க முடியுமா? ஆக்ஷேப் கிம் லக்ஷணம் புனக தத் பிரம்ம என்று விவரிக்க முடியாத, மனதிற்கும் வாக்கிற்கும் அப்பாற்பட்ட அந்த பிரம்மத்தை லட்சணம் சொல்வதற்காக அந்த தருணத்தில் சொல்கிறார் பகவான் சூத்திரகாரா. சாதாரணமாக சொல்றார் பிரம்மத்துக்கு லட்சணம். எப்படிப்பட்டவர் சொல்றார்? பகவான் சூத்திரகாரா. அவருக்கு தகுதி இருக்கு சொல்றதுக்கு. அவர் பகவான். சங்கராச்சாரியர் சொல்றார் பாருங்க, பாஷ்யக்காரர் தன்னுடைய சூத்திரக்காரரை பற்றி சொல்றார். சொல்றது யார்? நீயும் நானும் பகவான் சொன்ன ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. எல்லாரும், யாரும் சொல்ல வேண்டாம், இப்போ இருக்கிறவங்க எல்லாரும் தங்களை பகவான் தானே சொல்லிக்கிறாங்க. யார் சொல்றாரு பாருங்க, சொல்றது யார் பாருங்க, யார் சொல்றார்? சாக்ஷாத் பகவான் சங்கராச்சாரியா. சங்கரரே நாராயண பகவானை பார்த்து பகவான் சொன்ன என்ன தப்பு? அவர் தான் சொல்லணும், சரியா சொல்லணும். ஆக பகவான் சூத்திரக்காரா. பகவான் என்ற வார்த்தைக்கு லட்சணங்கள் இருக்கு. யாரையும் சும்மா பகவான் சொல்ல முடியாது. 6 அம்சங்கள் இருக்கு. சொல்லுங்க பார்ப்போம். பகவான் என்ற சப்தத்துக்கு வியாக்கியானம். ஐஸ்வர்யஸ்யசம். இந்த மாதிரி ஸ்லோகங்கள்லாம் அப்படியே மனப்பாடமாக இருக்கணும், சட்டுன்னு வரணும். அதெல்லாம் ஐஸ்வர்யஸ்யசமக்ரஸ்ய தர்மஸ்ய யசஸ்ஸ்ரியா வைராக்யஸ்யார்த்த மோக்ஷஸ்ய ஷண்ணாம் பக இதீங்கணா. படிச்சிருப்பீங்க, நிச்சயமாக படிச்சிருப்பீங்க
இல்லைங்களா? ஐஸ்வர்ய சமக்ரஸ்ய, அந்த சமக்ரம் என்பது எல்லா பதத்துக்கும் போகணும். ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய தர்மஸ்ய யசஸ் ஸ்ரீயா வைராக்கியம் மோக்ஷம் இதெல்லாம் பூர்ணமாக இருந்தால் பகவான். இங்கே ஞானமே இல்லையே, இல்லை, வைராக்கியம் இருக்குது. வைராக்கியத்தில் வரக்கூடியது அனுபூதி ஞானம். ஐஸ்வர்யஸ்ய ஐஸ்வர்யம் தர்மம் யசஸ் ஸ்ரீ வைராக்கியம். வைராக்கியம், இந்த வைராக்கியம் மோட்ச ஞானம் எடுத்துக்கணும். இங்கே மோக்ஷம். வேறொரு இடத்துல பகவான் விளக்கும்பொழுது உற்பத்திம் ச விநாசம் ச பூதானாம் ஆகதிம் கதிம் வேத்தி வேத்தி வித்யாம் அவித்யாம் ச சவாச்சியோ பகவான் இதி. இப்படி இன்னொரு ஸ்லோகம் இருக்கு பகவானோட லக்ஷணம் சொல்வதற்கு. உற்பத்திம் ச விநாசம் ச பூதானாம் ஆகதிம் கதிம். பூதானாம் உயிரினங்கள், ஜீவராசிகள். ஜீவராசிகள் பூதானாம் ஆகதிம் கதிம், அதாவது ஒரு ஜீவனுடைய பிறப்பு இறப்பு. உற்பத்திம் ச விநாசம் ச பூதானாம் ஆகதிம் கதிம். அந்த ஜீவன் எங்கே பிறக்கப் போகிறான், எங்கே வரப்போகிறான்? வேத்தி வித்யாம் அவித்யாம் ச, அவனுக்கு என்ன தெரியும் என்ன தெரியாது. இப்படி ஒரு ஜீவனுடைய முழு விஷயமும் எவருக்கு புரியுமோ, எவர் அறிவாரோ அப்படிப்பட்டவர் பகவான். இப்படி பகவான் பாஷ்யக்காரர் சூத்திரக்காரரை பகவான் என்று மிகவும் மிகவும் பூஜ்ய பாவத்துடன் சொல்கிறார். அப்படிப்பட்ட இப்படி ஆக்ஷேபம் எழுப்ப பிரம்மத்துக்கு லட்சணம் தரணுமா அப்படின்னு ஆக்ஷேபம் எழுப்ப சூத்திரக்காரர் சொல்கிறார் பாருங்க லட்சணம். உபனிஷத் தானே சொல்லுது. சூத்திரக்காரர் எங்கேருந்து சொல்லுவார்? உபனிஷத் வாக்கியத்தை தானே எடுத்து சொல்ல போகிறார். அவர் சொல்கிறார். எப்படி சொல்கிறார் பாருங்க, என்ன லட்சணம். அதான் சூத்திரமாக இருக்கு. ஜன்மாத்யஸ்ய யதஹ, சேர்ந்து ஜன்மாத்யஸ்ய யதஹ. இதுவும் 3 பதங்கள் கொண்ட சூத்திரம். திருப்பதம் சூத்திரம். பதஞ்சேதம் பண்ணுவோம். ஜன்மாதி அஸ்ய யதஹ, 3 பதங்கள். ஜன்மாதி அஸ்ய யதஹ. இதில் தத் பிரம்மன் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசால பதம் பிரம்ம இருக்குது. பிரம்மத்துடைய லட்சணம் என்ன என்றது கேள்வி. அந்த கேள்விக்கு உத்தரமாக இது இருப்பதனால் அஸ்ய ஜன்மாதி யதஹ தத் பிரம்ம. அஸ்ய என்றால் இந்த ஜகத்துக்கு, அஸ்ய என்றால் இந்த என்ன பொருள், இந்த என்றால் இந்த ஜகத்துக்கு ஜன்மாதி. ஜன்மாதி என்றால் ஜன்மத்தை ஆதியாக கொண்டுள்ள, ஜன்மத்தை ஆதியாக கொண்டுள்ள. அதுக்கு விளக்க பிறகு தரேன். முழு அர்த்தம் ஜன்மாதி என்றால் ஜன்ம ஸ்திதி லயம். லயத்துக்கு பங்கம்னு சொல்கிறதும் உண்டு. ஜன்ம ஸ்திதி லயம், ஜன்ம ஸ்திதி பங்கம். இந்த ஜகத்துக்கு ஜன்மஸ்திதி லயமானது எதிலிருந்து
எதில் உள்ளதோ யதா, எதிலிருந்து, அது பிரம்மம். அதான் லக்ஷணம். சாமிஜி, லக்ஷணம் சொல்கிறீங்க, லக்ஷணம்னா என்ன அர்த்தம்? லக்ஷணத்துக்கு லக்ஷணம் சொல்லுங்க பார்ப்போம். லக்ஷணத்துக்கு லக்ஷணம். வியாவர்த்தகம் லக்ஷணம். சுருக்க சொன்னா இதான் வியாவர்த்தகம் லக்ஷணம். வியாவர்த்தகம் எதை பிரித்து எதனால் நாம் பிரித்து அறிகிறோமோ ஒன்றை, அது லக்ஷணம். எதனால் நாம் ஒன்றை பிரித்து அறிகிறோமோ, மற்ற விஷயங்களிலிருந்து பிரித்து அறிகிறோமோ, அதனால தான் இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்லலாம். லக்ஷணத்துடைய லக்ஷணம் சொல்லும்போது விஸ்தாரமாக, சஜாத்திய விஜாத்தியேபியோ வியாவர்த்தகம் லக்ஷணம். அதனுடைய சஜாத்தியம், அதனுடைய விஜாத்தியம், அவைகளிலிருந்து சஜாத்திய விஜாத்தியேபியோ, அவைகளிலிருந்து வியாவர்த்தகம் பிரித்து காட்டுவது. லக்ஷணம். லக்ஷணம் என்பது வார்த்தை தான். அந்த வார்த்தையால் நமக்கு ஏற்படக்கூடிய ஞானம் என்ன செய்யும்? அந்த வஸ்துவை மற்ற விஷயங்களிலிருந்து நமக்கு பிரித்து காட்டும். அது லக்ஷணம். சரிங்களா? லக்ஷணம் இரண்டு வகைப்படும். தெரியும் இல்லையா உங்களுக்கு? ஒன்று தடஸ்த லக்ஷணம், மற்றொன்று ஸ்வரூப லக்ஷணம். தடஸ்த லக்ஷணத்துடைய லக்ஷணம் என்ன? தத் பின்னத்வே சதி தத் போதகம். தத் பின்னத்வே சதி தத் போதகம். எதை லக்ஷணம், லட்சியத்தை பொறுத்து தான் லக்ஷணம் இருக்கு. தத் பின்னத்வேனா லட்சியத்திலிருந்து வேறாக இருந்து, லட்சியத்திலிருந்து வேறாக இருந்து அந்த லட்சியத்தை காட்டுவது. தத் பின்னத்வே சதி. பின்னம்னா வேறாக, அதற்கு வேறாக, லட்சியத்திற்கு வேறாக இருந்து லட்சியத்தை காட்டுவது. தத் பின்னத்வே சதி தத் போதகம். தத் போதகம் லட்சியத்தை போதிப்பது, லட்சியத்தை காட்டுவது. காட்டுவதுன்னு என்ன அர்த்தம்? வியாவர்த்தகம் செய்வதுன்னு அர்த்தம். அதனால் வியாவர்த்தகம் லக்ஷணம் இல்லையா? தத் பின்னத்வே சதி தத் போதகம். தத் பின்னத்வே சதி தத் போதகத்துவம். அதுதான் என்ன லக்ஷணம்? இது தடஸ்த லக்ஷணம். தடஸ்த லக்ஷணத்துக்கு இப்படியும் சொல்லலாம். தடஸ்த லக்ஷணம் உதாரணம் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? என்ன உதாரணம் சாதாரணமா? காக்கா. காக்கா அதான், காக்கா தான் உதாரணம். தத் பின்னத்வே சதி, அந்த வீட்டிலிருந்து வேறாக இருப்பதனால், கணேசனுடைய வீட்டிலிருந்து வேறாக இருந்து கணேசனுடைய வீட்டை காட்டுவதனால். இப்படின்னு சொல்லலாம் பாருங்க. யாவத் லக்ஷ்ய காலம் அனவஸ்திதத்வே சதி. யாவத் லக்ஷ்ய காலம் அனவஸ்திதத்வே சதி வியாவர்த்தகத்வம். யாவத் லக்ஷ்ய காலம் அனவஸ்திதத்வே சதி வியாவர்த்தகத்வம். அதாவது லட்சியம் இருக்கு. லட்சியம் எதை நாம் லட்சணத்தால் காட்டப் போகிறோமோ, காட்டணும் விருப்பப்படுறோமோ, அது லட்சியம். அந்த லட்சியத்தில் லட்சியம் இருக்கும் வரை இல்லாமல் இருந்து, லட்சியம் இருக்கும் வரை இல்லாமல் இருந்து அப்படின்னு அர்த்தம். தாத்காலிகமாக இருந்து. யாவத் லக்ஷ்ய காலம் அனவஸ்திதத்வே சதி
வியாவர்த்தகத்துவம். இப்படி இது தடஸ்த லட்சணம். ஸ்வரூப லட்சணம் என்ன? அதனுடைய லட்சணம் ஸ்வரூபம் சத்து வியாவர்த்தகம். ஸ்வரூபம் சத்து ஸ்வரூபமாக இருந்து மற்ற விஷயங்களிலிருந்து அதை பிரித்து காட்டுவது ஸ்வரூப லட்சணம். இல்லை நீங்கள் படித்தது தான் உங்களுக்கு தெரியாதுன்னு இல்லை, இந்த இலக்கணங்கள் நம்ம மனசில் வச்சுக்கணும், அவ்வளோதான். சரி, இப்படி லட்சணங்களை இப்படி பிரம்மத்துடைய லட்சணம் என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது நமக்கு பகவான் வேதவியாசர் கொடுக்கக்கூடிய லட்சணம் என்ன? ஜன்மாதி யஸ்ய ஜன்மாதி அஸ்ய யதா. இது என்ன லட்சணம்? இது ஸ்வரூப லட்சணமா? இல்லை, இது என்ன லட்சணம்? தடஸ்த லட்சணம். ஏனென்றால் ஜகத்தை வைத்து பிரம்மத்தை லட்சியமாக காட்டுகிறார். தத் பின்னத்வே சதி தத் வியாவர்த்தகத்துவம். அந்த லட்சணம் இங்கே பொருந்து பாருங்க. நமக்கு தோன்றுகின்ற ஜகத்தை வைத்து பிரத்யக்ஷமாக நாம் அனுபவிக்கின்ற ஜகத்தை வைத்து இந்த ஜகத்தினுடைய ஜன்மஸ்திதி லயம் இதிலிருந்து ஏற்படுகிறதோ அது பிரம்மம். இப்போ என்ன செய்கிறார்? என்ன சொல்கிறாரு சூத்திரக்காரர்? என்ன செய்கிறாரு? ஜகத்தை வைத்துக்கொண்டு இந்த ஜகத்து அதனுடைய ஜன்மஸ்திதி லயம், கால்பனிகமான ஜன்மஸ்திதி லயம் இதிலிருந்து தோன்றுகிறதோ அப்படின்னு பிரம்மத்துக்கு நமக்கு ஒரு ஏணி போட்டு தராரு ஜகத்திலிருந்து. இந்த ஜகத் பிரம்மத்துடன் ஏகமா இல்லை. தத் பின்னத்வே சதி. இந்த ஜகத் மித்யை, பிரம்மம் சத்தியம். தத் பின்னத்வே சதி, பின்னமாக இருக்கு, வேறாக இருக்கிறது. தத் பின்னத்வே சதி தத்போதகத்துவம். பின்னமாக இருந்து கொண்டு அந்த லட்சியத்தை போதிக்கிறது. எப்படி அதெல்லாம் நம்ம பிறகு விஸ்தாரமாக பார்ப்போம். இப்பொழுது இந்த இடத்தில் இந்த விசாரத்திற்கு அவசியமில்லை. இப்பொழுது நாம் உணர வேண்டியது இது என்ன லட்சணம்? இது தடஸ்த லட்சணம். எத்தனை பதங்கள் இருக்கின்றன இந்த சூத்திரத்தில்? 3 பதங்கள். என்னென்ன பதங்கள்? ஜன்மாதி அஸ்ய யதா. எஸ்ய சொல்லக்கூடாது, ஜன்மாத் எஸ்ய யதன்னு இருக்கு இல்லைங்களா? இந்த ஜன்மாதி அஸ்ய அதோட சந்தினால எஸ்யன்னு மாறுது. சரி, இப்பொழுது நாம் சூத்திரத்தை படிச்சிட்டோம். சூத்திரத்துக்கு பாஷ்யக்காக தரக்கூடிய விளக்கத்துக்கு நம்ம போகிறோம். இப்போ முதல் என்ன பாஷ்யம் என்ன செய்வார் என்றால், இந்த சூத்திரத்தினுடைய முன்பு செய்தது போல சூத்திரத்துடைய பதங்கள் எடுத்து அதனுடைய விளக்கம் தரார். இப்போ முதல் என்ன செய்கிறார்? சூத்திரத்துடைய பதங்கள் எடுத்து அதை விளக்கம் கொடுத்துட்டு பிறகு அதற்கு பிறகு அந்த 3 பதங்களையும் சேர்த்து இதுதான் முழு சூத்திரத்துடைய அர்த்தம் அப்படின்னு பதத்தினுடைய விளக்கம் கொடுத்துட்டு பிறகு வாக்கியத்தினுடைய அர்த்தம் தரப்போகிறார். நான் பதத்தினுடைய விளக்கத்தை இப்போ முதல் பார்ப்போம். சரிங்களா? ஜன்மாதி அப்படி இருக்கு இல்லைங்களா? ஜன்ம உற்பத்தி ஆதி அஸ்ய இதி தத்குண சம்விஜ்ஞானோ பகுவ்ரீஹி ஜன்மஸ்திதி பங்கம் சமாசார்த்தः. பாருங்க, ஜன்ம என்றால் என்ன? உற்பத்தி, அதனுடைய தோற்றம், பிறப்பு. ஜன்ம என்றால் பிறப்பு, உற்பத்தி. ஜன்மாதி இருக்கு இல்லையா? இப்போ ஆதி என்றால் அதை முதலாக கொண்ட. ஆதி என்றால் முதல்.
ஜன்ம உற்பத்தி ஆதி அஸ்ய. நீங்கள் சொல்லிக்கலாம், நான் சொல்லட்டுமா? ஜென்மத்தை எது முதலாக கொண்டுள்ளதோ, ஜென்ம உற்பத்தி ஆதி, ஆதி என்றால் முதல், அஸ்ய எதற்கு, எதற்கு ஜென்மம் முதல். என்ன சொல்றார் பாஷ்யக்கார் பாருங்க, இதி தத்குண சம்விஜானோ பகுரீஹி. இது பகுரீஹி சமாசம். அது எப்படிப்பட்ட பகுரீஹி சமாசம்? தத்குண சம்விஜானோ பகுரீஹி. இது பகுரீஹி. பகுரீன்னு என்ன? சமாசங்கள் 4 வகைப்படும். 4 வகைப்படும் இல்லையா? என்னென்ன சமாசம்? முதல் அவ்யயி பாவ, அங்கேருந்து சொல்லணும். முதல் அவ்யயி பாவ சமாசம், அடுத்தது தத்புருஷ சமாசம், அடுத்தது பகுவ்ரீஹி சமாசம், அடுத்தது துவந்த்வ சமாசம். நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? அவ்யயி பாவம்னா சமாசம்னா எந்த சமாசத்தில் அவ்யயம் இருக்கோ, யதாமதி அவ்யயம் இருக்கு, யதா அவ்யயம். தத்புருஷ சமாசம், தத்புருஷ சமாசம் அதில் உத்தர பதார்த்த பிரதானம். உத்தர பதார்த்த படிச்சிருக்கீங்க இல்லையா? உத்தர பதார்த்த பிரதானம். உதாரணம் சொல்லுங்க பார்ப்போம். ராஜ்ஞ புருஷः கச்சதி. ராஜ்ஞ புருஷ கச்சதி இல்லையா? அரசனுடைய சேவகன் செல்கிறான், சேவகன் செல்கிறான், உத்தர பதார்த்தம். பகுவ்ரீஹி அந்நிய பதார்த்த பிரதானம். பீதாம்பரஹ அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறோம், அது பகவான் கிருஷ்ணர். அந்நிய பதார்த்த பகுவ்ரீஹி. துவந்த்வ சமாசம் ராம லக்ஷ்மணோ, ச வரும் நடுவில், ராமஷ்ச லக்ஷ்மணஷ்ச அப்படின்னு ராம லக்ஷ்மணம். இதில் சொல்கிறார், இந்த ஜன்மாதி என்பது பகுவ்ரீஹி அப்படின்னா பாருங்க, அந்நிய பதார்த்தம். அந்நிய பதார்த்தம் எப்படி பீதாம்பரகன்னு சொல்லும்போது அந்நிய பதார்த்தமோ, அதுபோல் ஜன்மாதி என்பது அந்நிய பதார்த்தம். அந்நிய பதார்த்தமாக இருந்தால் கூட அது தத்குண சம்விஜான பகுவ்ரீஹி. அதத்குண சம்விஜான பகுவ்ரீஹி இல்லை. பகுவீர 2 வகை இருக்குது. தத்குண சம்விஜான பகுவ்ரீஹி, அதத்குண சம்விஜான பகுவ்ரீஹி. உதாரணம் சொல்கிறேன், ஒன்றும் பெரிய விஷயம் அதெல்லாம் கிடையாது. பார்க்க தான் வார்த்தைகளோ பெருசாக இருக்கும், பயன்படவே கூடாதெல்லாம். வார்த்தை எவ்வளோ பெருசாக இருக்கோ அவ்வளோ கூட நம்ம பார்க்கணும். வார்த்தையா என்னடா என்ன இருக்க, எப்படி இருக்க, பயப்படவே கூடாது. அதத்குண உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. திருஷ்ட சமுத்திரம் ஆனய. என்ன அர்த்தம்? திருஷ்ட சமுத்திரம் ஆனய. திருஷ்ட என்றால் பார்த்தவன். எவன் சமுத்திரத்தை பார்த்துள்ளானோ, ஒரு கிராமத்தில் சில இடத்துல சமுத்திரம் எல்லாரும் பார்க்கறது கிடையாது. யாரோ ஒருத்தர், அதுவும் வடக்கில், கிழக்கில் எல்லாம் பார்க்குறோம். வடக்கில் சமுத்திரம் பார்த்தவங்க அவ்வளோ பேர் கிடையாது. ராமேஸ்வரம்லாம் போய் சமுத்திரத்தில் போய் குளிச்சுட்டு அங்கே பூஜை பண்ணிட்டு வரவங்கலாம் அவ்வளோ பேர் கிடையாது. இங்கிருந்து கங்கா போகிறது அவ்வளோ பேர் கிடையாது அந்த சமயத்தில். அதுபோல் திருஷ்ட சமுத்திரம் ஆணையன்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. கிராமத்தில் யாரோ ஒருத்தர் தான் இருப்பான். அப்படி பார்த்தவனுக்கு அவனுக்கு ஒரு பேர் திருஷ்ட சமுத்திரா. சமுத்திரத்தை பார்த்து வந்தான், திருஷ்ட சமுத்திரம் ஆணைய அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒரு மனிதனை அந்நிய பதார்த்தம் தான், அந்நிய பதார்த்தம். அதனால் அந்நிய பதார்த்தம்னா திருஷ்டம், அந்த சமுத்திரத்துக்கு அப்பாற்பட்டவன் தான். திருஷ்ட சமுத்திரம் ஆணைய. அப்போ என்ன அர்த்தம்? அந்த மனிதனை கொண்டு வருகிறோம். அந்த மனிதனை கூட சமுத்திரத்தையும் சேர்த்து கொண்டு வரும். ஆணையனா கூட்டிகிட்டு வான்னு அர்த்தம். மனுஷன் கூப்பிட்டு வரும். அதாவது அந்த அந்த திருஷ்ட சமுத்திரம் என்பதில் இருக்கக்கூடிய அந்த சமுத்திரம் அதனுடன் சேர்ந்து வருவது கிடையாது. அதான் அதத்குண.
அந்த அந்த அதனுடைய குணம் அங்கு தோன்றாது. சம்விஜானம் தோன்றுதல். ஆனால் இது அப்படி கிடையாது. இது தத்குண சம்விஜானோ பகுர்விஹி, அது போல கிடையாதுன்றார். அது அதத்குண திருஷ்ட சமுத்திரம் ஆணையில் அந்த சமுத்திரம் சேர்ந்து வர்றது கிடையாது. தத்குண சம்விஜான பகுர்விக்கு உதாரணம் சொல்லுங்க. தத்குண சம்விஜான பகுர்விஹி, தத்குண சம்விஜான பகுர்வி. அதுக்கு உதாரணம் பாருங்கள். சாதாரண உதாரணம் தான் பீதாம்பரஹா. பீதாம்பரஹா, பீதாம்பரது பகவான் கிருஷ்ணர். அவர் பீத அம்பரத்தை, பீத்த ஆடையை அணிந்தவர் அவர். அப்போ கிருஷ்ணரில் என்ன இருக்கு? கிருஷ்ணரில் என்ன இருக்கு? அந்த கிருஷ்ணரில் பீதாம்பரமும் சேர்ந்தான் இருக்கு. இப்போ பீதாம்பரா என்று சொல்லும்போது எந்த பகவான் பீத்தமான அந்த ஆடையை அணிந்திருக்கிறாரோ, பீதாம்பரம் என்பது கிருஷ்ணர் தான். ஆனால் அந்த கிருஷ்ணரில் அந்த பீத்த அம்பரமும் இருக்கு, அந்த குணமும் சம்விஜானமாக தோன்றுகிறது அங்கே. இதுக்கு பேர் தான் தத்குண சம்விஜான பகுர்விஹி. திருஷ்ட சமுத்திரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த ஆளை தான் கொண்டு வரோம், சமுத்திரத்தை கொண்டு வர்றது கிடையாது. பீதாம்பரத்தில் எப்படி இருக்குது? அந்நிய பதார்த்தம் பகுர்விஹி தான், கிருஷ்ணர் தான். ஆனால் அது கூட சேர்ந்து என்ன இருக்குது? அந்த பீத்த அம்பரமும் இருக்குது. இப்படிலாம் பாருங்கள் ஆராய்ச்சி. எந்த மொழியிலும் இவ்வளோ ஆராய்ச்சி இருக்காது. சம்ஸ்கிருதம், தமிழ், இந்த 2 மொழியில் இருக்க ஆராய்ச்சி வேறு எங்கேயுமே கிடையாது. சரி, இப்போ என்ன சொல்கிறார் அவர்? இந்த ஜன்மாதி என்பது என்னதான்? தத்குண சம்விஜான பகுர்விஹி. பகுர்விஹி என்று சொல்வதனாலேயே ஜன்மாதி பகுர்விஹி. அப்போ என்ன ஆகுது? ஜன்மாதி என்பதற்கு அந்நிய பதார்த்தம் ஆகுது. எந்த சமூகம், எந்த சமாஹாரத்தில் ஜன்மாதி, ஜென்மம் ஆதியாக இருக்கிறதோ அந்த சமூகம், அந்த சமாஹாரம், அந்த கூட்டம், அந்த தொகுப்பு, அதுதான் ஜன்மாதி. சாமிஜி புரியலையே. அதாவது பகுர்விஹி அந்நிய பதார்த்தம். அதனால் ஜன்மாதி என்று சொல்லும்போது இந்த ஜன்மாதிக்கு வேறான அந்நியமான பதார்த்தம் கொள்ளணும். ஜன்மாதி என்று சொல்வதனால எந்த சமூகத்திற்கு ஜென்மம் ஆதியோ, எந்த சமூகம், எந்த கூட்டத்திற்கு, எந்த கூட்டத்துக்கு, எந்த சேர்க்கைக்கு, எந்த சமாஹாரத்திற்கு ஜன்ம ஸ்திதி பங்கம், இது 3 சேர்ந்து ஒரு சமூகம். இந்த 3 சேர்ந்து ஒரு சேர்க்கை, ஒரு கூட்டம். எந்த கூட்டத்தில் ஜென்மம் முதலாக இருக்கிறதோ அதான் அர்த்தம். அந்நிய பதார்த்த பிரதானமாக பகுர்விஹி இருப்பதனால சமூகம் என்ற சப்தத்தை நீங்கள் கொள்ளணும் இங்கே. அதான் பாஷ்யக்கார் பகுர்விஹி என்ற பதத்தில் கொண்டு வராரு. ஆனால் அந்த சமூகத்தில் அந்த சமூகம் எப்படி இருக்கணும்? அந்த சமூகத்தில் ஜென்மம் முதலாக இருக்கணும். அப்படின்னா என்ன இருக்குது? சாஸ்திரத்தில் ஏதோ ஒரு இடத்தில் ஜென்மம், அதற்கு பிறகு ஸ்திதி, அதற்கு பிறகு லயம் என்று ஒரு சமூகத்தை காட்டுகிறார்கள். அந்த சமூகத்தை எடுத்துக்கொள் பௌவி. எங்கே காட்டுறாங்க ஜென்மஸ்திதி லயம்? எங்கே காட்டுறாங்க? ஒன்றுக்கு பின்னு ஒன்றாக. சாமிஜி, நாங்கள் படிக்காத உபநிஷத் பேர் சொல்லலாமா? இல்லை, நீங்கள் படித்த உபநிஷத் தான் இது. எந்த இடத்தில் சாஸ்திரத்தில் ஒரு சமூகத்தை காட்டுகிறார்கள், ஜென்ம ஸ்திதி லயம் என்று ஜென்மத்திற்கு பிறகு ஆதி, ஜென்ம ஆதி. எனவே ஜென்மத்தை முதலில் காட்டணும், அதற்கு பிறகு ஸ்திதியை சொல்லணும், அதற்கு பிறகு லயத்தை சொல்லணும். இப்படி ஒரு சமூகம், அந்த சமூகத்தை கொள்ள வேண்டும். எந்த ஸ்ருதி என்றால் தைத்திரிய ஸ்ருதி.
யதோ வா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி யத் பிரயந்தியபி சம்விஷந்தி. இப்படி ஜென்மஸ்திதி லயத்தை ஒரு இடத்துல காட்டுறாங்க. இது ஏன் தத்குண சம்விஜான பகுவீகி? பீதாம்பரம் போல அந்நிய பதார்த்தமான அந்த பகவான் கிருஷ்ணரிடம் அந்த பீதம் குணத்தை உடைய அம்பரம் தோன்றுவதனால் அவ்வாறாகவே இந்த சமூகத்தில் ஜென்மம் என்பதும் தோன்றுகிறது. ஜென்மத்தை விட்டுறக்கூடாதுங்க. திருஷ்ட சமுத்திரத்தை என்ன பண்ணுறீங்க? சமுத்திரத்தை விட்டுறீங்க இல்லையா? திருஷ்ட சமுத்திரம் ஆணை என்பதில் அந்த மனிதனில் சமுத்திரத்தை விட்டுட்டு அந்த ஆளை மட்டும் தான் பிடிக்கிறீங்க, அந்நிய பதார்த்தம். இங்கே இந்த சமூகத்தை பிடிக்கும் பொழுது ஜென்மத்தையும் சேர்த்து எடுத்துக்கணும். வெறும் ஸ்திதி லயம் மட்டும் எடுக்கக்கூடாது, எல்லாத்தையும் சேர்க்கணும். ஜென்மமும் சேர்த்து வரணும் அந்த சமூகத்தில். அதனால தான் தத்குண சம்விஜான பகுவீகின்னு சொல்கிறார். பாருங்க, இலக்கணம் படிக்கணும் இல்லையா? இப்படி தான் சொல்லிக் கொடுப்போம். இப்படி தான் சொல்லிக் கொடுக்கறது, வேற எங்கே போய் சொல்லித் தர்றது. சாஸ்திரம் படிக்க படிக்க அந்த ஞானம்லாம் தானாக வரும். தத்குண சம்விஜானோ பகுவீகி இந்த அர்த்தம். இப்போ பகுவீகி என்பதனால், ஜென்மாதி என்பதனால் அதற்கு அப்பாற்பட்ட ஒரு சமூகம். சரி, அந்த சமூகம் எப்படி இருக்கணும்? அந்த சமூகத்தில், சமூகம் என்றால் ஒன்று இல்லை, சமூகம் என்றால் ஒன்றுக்கு மேற்பட்டது. அந்த சமூகத்தில் ஜென்மம் முதலாக இருக்கணும். அப்போ ஜென்ம ஸ்திதி லயம் என்ற சமூகம், அல்லது ஜென்ம ஸ்திதி பங்கம் என்ற சமூகம். சமூகத்துக்கு என்ன பொருள்? கூட்டு சேர்க்கை, கூட்டம் சேர்க்கை, சமாஹாரம்னு சொல்கிறது உண்டு. ஜென்ம உற்பத்தி ஆதிஹி அஸ்ய இதி தத்குண சம்விஜானோ பகுவ்ரீஹி. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஜன்மஸ்திதி பங்கம், எந்த சமூகமானது ஜன்மஸ்திதி பங்கமோ, சமூகம் ஜன்மஸ்திதி பங்கம் சமாசார்த்தா. முடிச்சிட்டார். ஜென்மாதி என்ற பதத்துக்கு சொல்லிட்டார். சரிங்களா? இப்போ ஜன்மஸ்திதி பங்கம் என்பது ஒரு சமூகம். இந்த மூணு சேர்ந்து ஒன்று. ஜன்மஸ்திதி பங்கம் என்ற சமூகம் சமாசார்த்தா. சரி, ஜெகத்தை பற்றி தானே பேசுகிறீங்க. ஜெகத்துக்கு என்ன இருக்குது? ஜென்மம் இருக்குது, ஸ்திதி இருக்குது, லயம் இருக்குது, 3 நிலைகள் இருக்குது. சரி, சந்தோஷம். இந்த 3 நிலை அது சுற்றி சுற்றி வருது இல்லையா? ஜென்மஸ்திதி லயம், பிறகு ஜென்மம் ஸ்திதி லயம், பிறகு ஜென்மஸ்திதி லயம். ஏன் இதை ஜென்மமாக ஆதியாக எடுக்கணும்? ஸ்திதி ஏன் ஆரம்பம் எடுக்கக்கூடாது? லயத்தை ஏன் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சக்கரம் தானே அது. சக்கரத்தில் எது வேணால் முதல் கொள்ளலாம் இல்லையா? ஏன் ஜென்மத்தை மட்டும் ஆதின்னு எடுத்துக்கிறீங்க? இது மாதிரி கேள்வியெல்லாம் இருக்கிறாரு பாருங்க. கேள்விக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எல்லாரும் அவர் கேட்குறக்கு எந்த கேள்வியை மனசில் வச்சுட்டு அவர் இந்த அடுத்த வரி எழுதுறாரு சொல்ல வரேன். இந்த கேள்வி நமக்கு வரவே வராது. ஜென்மஸ்திதியில் போதும், முடிஞ்சது. அதை அவ்வளோதான், புரிஞ்சது. நல்லா தான் இருக்கு. இவர் சக்கரமாக இருக்கிறதுனால ஏன் ஜென்மத்தை ஆதியாக எடுக்கணும்? வேற எதாவது எடுத்தா என்ன? அடுத்த வரி பாருங்க. ஜன்மனश्च ஆதித்வம் ஸ்ருதி நிர்தேசாபேக்ஷம் வஸ்து விருத்தாபேக்ஷஞ்ச ஸ்ருதி நிர்தேசஸ்தாவத் யதோ வா இமானி பூதானி ஜாயந்தே இதி अस्मिन् वाक्ये जन्मस्थिति भंगानां क्रमदर्शनात्
லயம் இருக்கா? பிரளயம் எல்லாம் ஒரே அர்த்தம்தான். லயம், பிரளயம், பங்கம் எல்லாம் ஒரே அர்த்தம்தான். அஸ்மின் வாக்கியே ஜன்மஸ்திதி பங்கானாம் கிரமதர்ஷனாத் வஸ்து விருத்தம் அபி ஜன்மனா லப்த சத்தாகஸ்ய தர்மிணः ஸ்திதி பிரளய சம்பவாத். சரி, ஜன்மனश्च ஆதித்வம், ஜன்மஸ்திதி லயம் என்று சக்கரமாக சுழலும் இந்த சமூகத்திற்கு, இந்த ஜகத்தினுடைய ஜகத்தை பற்றிய இந்த 3 ஜன்மஸ்திதி லயம் என்று சக்கரமாக சுழலும் இந்த சமூகத்திற்கு ஜன்மம்தான் ஆதி என்பது ஸ்ருதி நிர்தேசாபேக்ஷம். ஸ்ருதியினுடைய நிர்தேசம் அப்படி இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஏன் ஸ்ருதியினை எடுத்துக்கணும்? ஏனென்றால் இந்த பிரம்மசூத்திரம் என்பது வேதாந்த வாக்கியத்தினுடைய விசாரம், அதான் காரணம். எனவே ஸ்ருதி அனுசாரணியாக இருக்கணும் சூத்திரம் என்பதனால்தான் ஸ்ருதி நிர்தேசாபேக்ஷம், ஸ்ருதியினுடைய நிர்தேசத்தை பொறுத்தது. அது மட்டும் இல்லை, வெறும் ஸ்ருதி மட்டும் கிடையாது, வஸ்து விருத்தாபேக்ஷம். வஸ்து விருத்தாபேக்ஷம், வஸ்து 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 விருத்தம் ஸ்திதி, ஒரு வஸ்துவினுடைய ஸ்திதியை பொறுத்து இருக்கு. சாதாரணமாக நாம் வஸ்து ஸ்திதி இப்படி தான் இருக்குது. அதில் முதல்ல ஸ்ருதி நிர்தேசாபேக்ஷம் சொல்கிறாரு, அடுத்தது வஸ்து விருத்தாபேக்ஷம் விளக்க போகிறார். ஸ்ருதி நிர்தாபேக்ஷம் என்னது? ஸ்ருதி நிர்தேசஸ்தாவது, ஸ்ருதியுடைய நிர்தேசம் என்னது இங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் விஷய வாக்கியமாக மாறுது இந்த அதிகரணத்திற்கு. என்ன ஸ்ருதி? எந்த ஸ்ருதி வாக்கியம்? யதோ வா இமானி பூதானி ஜாயந்தே இதி. யதோ வா இமானி பூதானி ஜாயந்தே, ஜன்மம் ஆயிடுச்சு முதல். அடுத்து என்ன வருது? ஜாதானி ஜீவந்தி, ஸ்திதி ஆயிடுச்சு. பிறந்த பிறகு நிலைத்திருப்பது எதில்? பிறகு யதோ வா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்தியபி சம்விஷந்தி, அதில் பிரளயம் காட்டுது ஸ்ருதி. எனவே இதுதான் ஜென்ம ஸ்திதி பிரளயம் என்ற சமூகத்திற்கு ஜன்மம் முதலாக வைப்பதற்கு காரணம் சூத்திரக்காரரால். ஏன்னா ஸ்ருதி நிர்தேசம் இப்படி இருக்கு. அஸ்மின் வாக்கே ஜன்மஸ்திதி பங்கானாம் கிரமதர்ஷனாத். இந்த வாக்கியத்தை நீங்கள் நல்லா பார்க்கலாம், உங்களுக்கு நல்லாவே தெரியும், கேட்டாலே தெரியுது. இந்த வாக்கியத்தில் என்ன இருக்கு? ஜன்ம ஸ்திதி பங்கம், கிரமமாக இருக்கு பாருங்க, இந்த கிரமத்தில் வருது பாருங்க. எனவே தான் இந்த சமூகத்தில் முதலாக வைக்கப்படுவது ஜன்மாதி. ஏன் ஜென்மத்தை ஆதியில் வைக்கிறாங்க இந்த சமூகத்தில் அப்படி என்றால் இதான் விஷயம், இதான் காரணம். மேலும் வஸ்து விருத்தமபி, வஸ்துவினுடைய சாதாரண ஸ்திதியை பார்த்தா, சாதாரண நிலையை பார்த்தாலும் இப்படி தான் இருக்குது. வஸ்து நிலையும் இப்படி தான் இருக்குது. வஸ்து நிலைன்னா என்ன அர்த்தம்? பொருள்களுடைய நிலையும் இப்படி தான் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஜன்மனா லப்த சத்தாகஸ்ய தர்மிணா. தர்மின் என்றால் பொருள், விஷயம். ஜன்மனா லப்த சத்தாகஸ்ய, பிறப்பால் ஒரு பொருள் இருக்கும் பொழுதுதான். ஜன்மனா லப்த சத்தாகஸ்ய, பிறப்பினால். லப்த சத்தாக்கம் இருப்புத்தன்மை பெற்ற ஒரு பொருளுக்கு, இப்போ ஜென்மத்தால் வந்த பொருளுக்கு தான் அடுத்தது ஸ்திதி பிரளயமும் வரக்கூடும். ஒரு பொருள் முதல் பிறக்கணும் இல்லையா? பிறந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்குடைய இருப்புக்கு பிறகு தான் அதனுடைய இறப்பு. பிறப்பு, இருப்பு, இறப்பு தானே, இப்படி தானே வருது. முதல்ல இறப்பா? அப்படி இல்லை, முதல்ல பிறக்குது, அப்புறம் இருக்குது, கொஞ்ச நேரம் இருக்குது, அப்புறம் அதனுடைய இறப்பு. ஜன்மனா லப்த சத்தாகஸ்ய தர்மிணா ஸ்திதி பிரளய சம்பவாத்.
இப்படி ஸ்ருதியின் நிர்தேசம் இப்படி தான் இருக்குது, நம்முடைய அன்றாட வாழ்க்கை அனுபவமும் இப்படி தான் இருக்குது அப்படின்னு இரண்டையும் வச்சு காட்டுறார். சரிங்களா? சரி, இப்போ ஜன்மாதி என்பதனுடைய விளக்கம் முடிஞ்சது. அடுத்தது என்ன பதம்? அஸ்ய. அஸ்ய என்றால் என்ன அர்த்தம்? இதனுடைய. ஜகத்து விளக்கிறார் பார்ப்போம். அஸ்ய இதி பிரத்யக்ஷாதி சந்நிதாபிதஸ்ய தர்மிணः இதமானிர்தேஷः. षष्ठी जन्मादि धर्म संबंधार्था. சரி, செய்து படிப்புமா. அஸ்ய இதி பிரத்யக்ஷாதி சந்நிதாபிதஸ்ய தர்மிணः இதமானிர்தேஷः ஷஷ்டி ஜன்மாதி. அஸ்ய இதி, அஸ்ய அடுத்த பதம் ஜன்மாதி அஸ்ய. அஸ்ய அஸ்ய என்பது என்ன? இதம் சப்தத்தினுடைய 6வது விபக்தியில் வரக்கூடிய. எனவே முதல் அந்த இதம் சப்தத்துக்கு பொருள் சொல்கிறார். அஸ்ய இதி பிரத்யக்ஷாதி சந்நிதாபிதஸ்ய தர்மிணः இதமா நிர்தேஷः. அஸ்ய என்பது இதம் இருக்கு இல்லையா, அந்த இதம் என்ற பதத்தினால் என்ன விளங்குகிறது? பிரத்யக்ஷாதி. பிரத்யக்ஷாதின்னு என்ன அர்த்தம்? பிரத்யக்ஷம், வெறும் பிரத்யக்ஷம் மட்டும் கிடையாது, அனுமானம், அனுமானம் மட்டும் கிடையாது, உபமானம், அர்த்தாபத்தி, அனுபலப்தி, அபாவம். பிரத்யக்ஷ சப்தம், அபாவம் தான் அனுபலப்தி. இப்படி பிரமாணங்களினால் பிரத்யக்ஷாதி, பிரத்யக்ஷம் போன்ற அனைத்து பிரமாணங்களினால் சந்நிதாபிதஸ்ய, சந்நிதாபிதஸ்ய என்ன அர்த்தம்? சந்நிதாபிதஸ்ய அதை நமக்கு நம்முடைய அறிவுக்கு கொண்டு வந்த, சந்நிதாபிதஸ்ய நம்முடைய சாநித்தியத்துக்கு கொண்டு வந்த அர்த்தம். நம்முடைய அறிவுக்கு புலப்படுகின்ற பிரத்யக்ஷம் போன்ற பிரமாணங்களால் நம்முடைய அனுபவத்திற்கு, அறிவிற்கு புலப்படுகின்ற. எது புலப்படுகிறது? ஜகத் தானே. இந்த ஜகத் தான் தர்மிணா, அப்படிப்பட்ட அந்த தர்மத்தை உடைய, தர்மத்தை என்ன தர்மத்தை உடைய? நம்முடைய ஞானத்திற்கு வரக்கூடிய தன்மையை உடைய. அந்த ஞானம் எப்படி வருது? வெறும் பிரத்யக்ஷம் மட்டும் கிடையாது, எல்லா அனுமானங்களாலும், எல்லா வகையான பிரமாணங்களாலும். அப்படின்னு அர்த்தம் இந்த சம்பூர்ண ஜகத்துமே அப்படின்னு அர்த்தம். இதமா நிர்தேசக, அது இந்த ஜகத்தானது பிரத்யக்ஷாதி பிரமாணங்களால் நாம் அறியப்படக்கூடிய இந்த ஜகத் தான் இதம் என்ற பதத்தினால் இங்கே காட்டப்படுகிறது. இதம் முடிஞ்சது, அடுத்தது ஷஷ்டி இல்லையா? அஸ்ய, அஸ்யல இதம் இருக்கு. இதம் சப்தத்தினுடைய 6வது விபக்தி. அந்த 6வது விபக்தி என்ன? 6வது சம்பந்தத்தை காட்டக்கூடியது. எனவே சொல்றார் ஷஷ்டி ஜன்மாதி தர்ம சம்பந்தார்த்தா. ஜன்மாதி இருக்கு இல்லைங்களா, ஜன்ம ஸ்திதி லயம், இவை மூன்றும் எதற்கு என்று இவைகள் மூன்றையும் இந்த ஜகத்துக்கு சம்பந்தம் படுத்தி காட்டுகிறது. ஜன்மாதி அஸ்ய, இதற்கு ஜன்மாதி இல்லையா, அதான் சொல்றார் ஷஷ்டி ஜன்மாதி தர்ம சம்பந்தார்த்தா. அந்த 6வது விபக்தி அஸ்ய என்று வரும்போது அடுத்த பதம்
சஷ்டி சம்பந்தத்தை காட்டக்கூடிய சேஷே ஷஷ்டிங்க வருது பாருங்க, சேஷே ஷஷ்டி. இது எதுக்கு சம்பந்தம்? இந்த ஜன்மாதி என்பது எதற்கு சம்பந்தமாக இருக்கிறது? இந்த ஜகத்துக்கு சம்பந்தமாக இருக்கிறது. அஸ்ய அப்படின்னு காட்டுறாங்க. ஸோ அஸ்ய அது முடிஞ்சுது. அடுத்த பதம் என்னது? யதஹா. யதஹா படிப்புமா? யதஹ இதி காரண நிர்தேஷः. யதஹ இதி காரண நிர்தேஷः. யதஹ எதிலிருந்து. இப்போ எதிலிருந்து என்று சொல்லும்போது பஞ்சமியை காட்டக்கூடியது. பஞ்சமி காரணம். யதஹ இதி காரண நிர்தேஷः. இப்போ முழு சூத்திரத்தோட பொருள் என்ன? இந்த ஜகத்திற்கு எதில் இருந்து ஜன்ம ஸ்திதி பங்கம் என்ற சமூகம் ஏற்படுகிறதோ. இப்படி வார்த்தைக்கு வார்த்தை பொருள். சாதாரணமாக சொல்லணும்னா இந்த ஜகத்திற்கு எதிலிருந்து ஜன்மஸ்திதி பங்கம் தோன்றுகிறதோ அதுதான் பிரம்மம். அதான் பொருள். சரியா? இப்பொழுது வார்த்தைக்கு வார்த்தை பொருள் சொல்லிட்டு பாஷ்யக்காரர் இப்பொழுது முழு சூத்திரத்திற்கு பொருள் சொல்றார். அதை படிச்சோம். அஸ்ய என்றால் ஜகதஹ கொண்டு பாருங்க. பிரத்யக்ஷாதி சந்நிதாபிதஸ்ய தர்மிணஹ. அந்த தர்மின் என்னது? ஜகத் தான், வேற என்ன? அங்கே ஜகத் என்ற வார்த்தை கொண்டு வரல பாஷ்யக்கார். இப்படிப்பட்ட தர்மத்தை உடையன்னு சொல்லிட்டார். நாம் அறியப்படக்கூடிய தர்மத்தை உடைய, பிரமாணங்களால் அறியப்படக்கூடிய தர்மத்தை உடைய, அது எது? ஜகதா. வார்த்தைக்கு வார்த்தை பொருள் சொல்லிட்டு இப்போ பூர்ண சூத்திரத்துக்கு பொருள் சொல்றார். அஸ்ய ஜகதஹ நாம ரூபாபியாம் வியாக்கிருதஸ்ய அநேக கர்த்ரு போக்த்ரு சம்யுக்தஸ்ய பிரதிநியத தேச கால நிமித்த கிரியா பலாஸ்ரயஸ்ய மனசாபி அச்சிந்த்ய ரச்சனாரூபஸ்ய மனசா அபி அச்சிந்த்ய ரச்சனாரூபஸ்ய ஜன்மஸ்திதி பங்கம் யதஹ. யதஹன்றது பஞ்சமி வருது பாருங்க. அடுத்தது சர்வஜ்ஞாத். யதஹ பஞ்சமி தானே. அந்த எதிலிருந்து அப்படின்னு சொல்லும்போது லக்ஷணத்தை சொல்றாரு. எல்லாமே பஞ்சமியில் வைக்கிறார். சர்வஜ்ஞாத் சர்வசக்தேஹே காரணாத் பவதி தத் பிரம்ம இது வாக்கியசேஷः. இது முழு சூத்திரத்துடைய விளக்கம். அஸ்ய ஜன்மஸ்திதி பங்கம் யதஹ தத் பிரம்ம. இதான் சூத்திரத்துடைய அஸ்ய ஜன்மஸ்திதி பங்கம் யதஹ தத் பிரம்ம. இந்த ஜன்மஸ்திதி பங்கம் என்பது ஜன்மாதி சமூகம். அஸ்ய இந்த ஜகத்தினுடைய, இந்த ஜகத்தை எப்படி விளக்குறாரு பாருங்க. நாமரூபாபியாம் வியாக்கிருதஸ்ய முதல் விளக்கம். அடுத்த விளக்கம் அநேக கர்த்ரு போக்திரு சம்யுக்தஸ்ய. இதுவும் பாருங்க ஷஷியில் இருக்கு. அஸ்ய என்பது ஜகத்துன்னு சொல்லிட்டு முதல் விளக்கம் நாமரூபாபியாம் வியாக்கிருதஸ்ய, இரண்டாவது விளக்கம் அநேக கர்த்திரு போக்திரு சம்யுக்தஸ்ய, மூன்றாவது விளக்கம் பிரதிநியத தேச கால நிமித்த கிரியா பலாஸ்ரயஸ்ய, மூன்றாவது விளக்கம். நான்காவது விளக்கம்
மனசாபி அச்சிந்திய ரச்சனா ரூபஸ்ய ஷஷ்டி. இப்படி நான்கு வகையாக 4 விசேஷணங்களை கொண்டு ஜகத்தை விளக்குகிறார். ஒவ்வொரு விளக்கத்துக்கும் ஆழ்ந்த பொருள் இருக்கு. நாம ரூபாபியாம் வியாக்கிருத்தஸ்ய, நாம ரூபாபியாம், நாமம் ரூபம் இவைகளால் வியாக்கிருத்தமாக வியக்தமாக, அவ்யாக்கிருத்தம் என்பது அவ்யக்தம், வியாக்கிருத்தம் வியக்தம். வியக்தம்னா என்ன அர்த்தம்? வியக்தம் என்றால் வெளிப்பட்டு உள்ளது. எவ்வாறு ஒரு குயவன், உதாரணம், எவ்வாறு ஒரு குயவன் தான் செய்யக்கூடிய அந்த மண்பானை செய்ய வேண்டும், நாமம். பிறகு என்ன பண்ணுறான்? தன்னுடைய மனதில் அந்த மண்பானையினுடைய ரூபத்தை தன் மனதில் கொள்கிறான். முதல்ல அது வரணும், இல்லைன்னா சிருஷ்டி செய்ய முடியாது. ஒன்றை சிருஷ்டி செய்ய வேண்டும் என்றால் முதல்ல என்ன பண்ண போகிறோன்னு நமக்கு உள்ள தோணணும். பிறகு அதை வியக்தமாக்க முடியும். அப்போ என்ன சொல்கிறாரு? இதனால் என்ன சொல்ல வரார்? இந்த பூர்ண ஜகத்தையும் தன்னுடைய ஞானத்தில் கொண்டு பிறகு அதை வியக்தம் செய்வதனால் அந்த பிரம்மமானது சர்வஜ்ஞம் என்பது சித்திக்கிறது. எஸ் சர்வஜ்ஞ சர்வவித் யஸ்ய ஞானமயம் தபஹா. இதான் ஞானமயம் தபஹா. இந்த ஞானத்தை உள்ளே கொள்வதனால் தபஹ என்பது ஆழ்ந்த சிந்தனை. அந்த பிரம்மத்திற்கு ஆழ்ந்த சிந்தனை என்ன? ஒன்றுமே கிடையாது. அந்த ஞானமயமாக இருக்கக்கூடிய அவருடைய சர்வஜ்ஞத்தன்மை தான் அவருடைய தபஸ். நாமரூபாபியாம் வியாக்கிருத்தஸ்ய. சரி, வெறும் இந்த ஜகத் வெறும் நாமரூபம் மட்டும்தானே, ஜடப்பொருள் மட்டும்தானே இருக்கு? இல்லை, அநேக கர்த்திரு போக்திரு சம்யுக்தஸ்ய. இந்த அநேக கர்த்திரு போக்திரு சம்யுக்தஸ்ய என்று வரும்பொழுது வியாக்கியானங்களில் சொல்கிறாங்க, இதனால் எதிலிருந்து ஜகத்தினுடைய ஜன்மஸ்திதி லயம் உண்டாகிறதோ அது பிரம்மம். அப்போ ஒரு சில பேர் இது ஹிரண்ய கர்ப்பமாக எடுத்துக்கூடாதா? ஹிரண்ய கர்ப்பம் பிரம்மா, சதுர்முக பிரம்மா இல்லை. ஏன்? அந்த சதுர்முக பிரம்மாவும் ஒரு கர்த்தா போக்தா தான், ஒரு ஜீவன் தான். ஆதி ஜீவன் அவன், ஆதி ஜீவன் அவர். ஜீவன் சொல்லும்போது அவன் சொன்னதான் வசதியாக இருங்க. ஆதி ஜீவர் அவர் அப்படி கிடையாது இல்லையா? ஆதி ஜீவன் அவர். பிரம்மா தேவானாம் பிரதம சம்பபூவ, முதல்ல வந்தார் அவர். இது எங்கே வருது? பிரம்மா தேவானாம் பிரதம சம்பபூவ விஸ்வஸ்ய கர்த்தா புவனஸ்ய போக்தா. பாருங்க, விஸ்வஸ்ய கர்த்தா புவனஸ்ய போக்தா. இந்த உபனிஷத் மாண்டூக்கியம் முண்டக்க உபனிஷத். இப்படி அந்த பிரம்மாதேவானாம் பிரதம சம்பபுவ என்ற இருக்கக்கூடிய அந்த கர்த்தாக்களும் இதில் கொள்கிறார். அநேக கர்த்து போக்திரு சம்யுக்தஸ்ய. இந்த ஜகத்தில் வெறும் நாமரூப பிரபஞ்சம் மட்டும் கிடையாது, இந்த நாமரூப பிரபஞ்சத்தில் வாழ்வது அனைத்து ஜீவராசிகளும். அந்த ஒவ்வொரு ஜீவராசிக்கும் எப்படி இருக்கு இந்த ஜகத்? அடுத்தது என்ன சொல்ல வர்றார் பாருங்க, பிரதிநியத்த தேச கால நிமித்த கிரியா பலாஸ்ரயஸ்ய. இது ஆசிரயமா இருக்கு. எதுக்கு ஆசிரயமா இருக்கு? பிரதிநியத்தம். இது ஆசிரயமா இருக்கு. எதுக்கு ஆசிரயமா இருக்கு என்றால், இந்த பிரதிநியத்தம் என்பது ஒவ்வொன்றத்துக்கும் சேர்த்துக்கணும். தேசம், காலம், நிமித்த, கிரியா, பலம்.
அனைத்திற்கும் இது ஆசிரியமாக இருக்கு. பிரதிநியத்தம் என்றால் இது இது இப்படி. பிரதிநியத்தம் அப்படி பிரதிநியத்தம் இது இப்படி அப்படிதான், வேற இப்படியும் அப்படியும் கிடையாது. இது இவ்வாறு தான் அப்படின்னு சொல்றோம். நிர்ணயம் பிரதிநியத்தம். பிரதிநியத்தம் சொல்றேன், புரியும் பாருங்க. பிரதிநியத்த தேசம். பிரதிநியத்த தேசம்னா இந்த இடத்துல இது அவ்வளவுதான், இந்த இடத்துல இது, இது வேற எங்கேயும் இருக்காது, இங்கே தான் இருக்கும். பிரதிநியத்த தேசம். குங்குமப்பூ பாஷ்யத்தில் சொல்கிற பாமதியில் வரக்கூடிய மற்ற குங்குமப்பூ எங்கே இருக்குது? காஷ்மீரில் மட்டும்தான். அது இங்கே இருக்காது, இங்கே வளராது. பிரதிநியத்த தேசம். பிரதிநியத்த காலம். இந்தந்த காலத்தில் இந்தந்த மாம்பழம் இந்த காலத்தில் தான் வரும். குயிலினுடைய அந்த இனிமையான குக்கு என்ற ஓசை எப்போ கிடைக்கும்? வசந்த காலத்தில் தான் காலம். இது இப்போ பிரதிநியத்தம், இதான் அர்த்தம். பிரதிநியத்த நிமித்தம். பிரதிநியத்த நிமித்தம் என்றால் அர்த்தம் இது ஏற்பட்டால் இது உண்டாகும். இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட்டால் சுகர் குறையும். பிரதிநியத்த நிமித்தம். அதுக்கு இல்லை சாமி அப்படி சொல்லக்கூடாது. வெண்டைக்காவோட எதுவும் அம்மா எண்ணெய் அதுவும் நிமித்தம் பாருங்க. பிரதிநியத்த நிமித்தம். பிரதிநியத்த கிரியா. பிரதிநியத்த கிரியா. இப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர்கள் அவர்கள் நன்றாக இதை இந்த காரியத்தில் செய்வாங்க. கிரியா. இந்த தகுதி உள்ளவர்கள் வேதத்தை படிச்சிருக்காங்க, இவங்க யாகத்தை நல்லா செய்வாங்க. பிரதிநியத்த கிரியா. யாகத்தை செய்வது க்ஷத்ரியன்படி. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிரியை, பிரதிநியத்த கிரியா. பிரதிநியத்த பலம். பலம் சுகதுக்கம். இந்த ஜீவனுக்கு இந்த சுகம் இந்த நேரத்தில் இப்படி இருக்கும், பிரதிநியத்த பலம். இந்த ஜீவனுக்கு இப்படிப்பட்ட துக்கம் இந்த பிரதிநியத்த பலம். இப்படி இந்த ஜகத் பிரதிநியத்தமாக இருக்கிறது. ஒவ்வொன்றும் அப்படியே. எப்படி சொல்றது பிரதிநியத்தம்? சரியான வார்த்தை சொல்லுங்க யாராவது. இது இப்படி, இது இவ்வாறாக நியமிக்கப்பட்டுள்ளது. ஒரு நியமமாக, அதான் சரியான வார்த்தை. ஒரு நியமமாக எல்லா விஷயமும் உள்ளது. இங்க எதுவும் அப்படி இப்படின்னு கிடையாது. எல்லாம் அந்தந்த நியமமாக அப்படியே இருக்கு. இந்த நேரத்தில் சூரியன் எழும், இந்த நேரத்தில் சூரியனுடைய அஸ்தமம், இந்த நேரத்தில் இன்னைக்கு சந்திர கிரகணம், இன்னைக்கு சந்திர கிரகணம், இந்த நேரத்தில் இந்த நேரம் வரைக்கும் சூரிய கிரகணம், சூரிய கிரகணம். எல்லாம் பிரதிநியத்தமாக இருக்கு. எல்லாம் ஒரு நியமம், ஒரு கட்டுப்பாடு அப்படியே இருக்கு. என்ன சக்தி இருக்கும் இந்த இறைவனுக்கு இப்படி பண்ண சக்தி. இது முன்னாடி சர்வஜம் சொன்னோம் இல்லையா? நாம ரூபாபியாம் வியாக்கிருத்தஸ்ய. இங்க பாருங்க, இதுல சர்வசக்தி. சர்வசக்தி பிரித்து வச்சு சொல்ல முடியாது. ஏனென்றால் அந்தந்த ஜீவனுக்கு அந்தந்த பலன் வரும்போது சர்வஜத்தன்மையும் வருது இல்லைங்களா அங்க. ஆனால் இந்த இடத்துல ஒரு சக்தியினுடைய ஒரு விஸ்தாரம் பார்க்க முடியும். இங்க பீஷாஸ்மாத்வாத பவதே பீஷோதேதி சூர்யா பீஷாஸ்மாத் அக்னிச்சேந்திரஸ்ச மிருத்யுர்தாவதி பஞ்சம இதி மிருத்யுர் யஸ்யோபசேச்சனம். உபசேச்சனம் ஊருகா போல இருக்கான் மிருத்யு. அப்படி நடத்துறாரு எல்லாத்தையும். பிறகு மனசாபி, மனதாலும் கூட அச்சிந்திய ரச்சனாரூபஸ்ய, மனசால கூட நாம் இந்த ரச்சனையை நாம் புரிஞ்சிக்க முடியாது, இந்த சிருஷ்டியை புரிஞ்சிக்க முடியாது. அப்படி இருக்க விஷயங்கள். அச்சிந்திய ரச்சனாரூபஸ்ய, எவ்வளோ தூரம் இருக்கு இந்த உலகம் யாருக்கும் சொல்ல முடியாது.
எவ்வளவு பறந்து விரிந்து இருக்கிறது உலகம் சொல்ல முடியாது. மனசாபி அச்சிந்திய ரச்சனா ரூபஸ்ய ஜன்மஸ்திதி பங்கம். இப்படிப்பட்ட இந்த ஜகத்தினுடைய ஜென்மஸ்திதி பங்கம் அப்படின்னா ஜென்மஸ்திதி லயம் யதா எங்கிருந்து, எங்கிருந்துன்னா சர்வஜாத் சர்வசக்தேஹி காரணாத், இப்படிப்பட்ட காரணத்திலிருந்து. சர்வஜன் சர்வசக்தியான அந்த காரணத்திலிருந்து தோன்றுகிறதோ பவதி ஏற்படுகிறதோ அதுதான் பிரம்மம். தத் பிரம்மா இது வாக்கியசேஷா. இது வாக்கியசேஷா ஜன்மாத்யஸ்ய யதா தத் பிரம்ம. அந்த ஜன்மாத்யஸ்ய யதா என்ற வாக்கியம் பூர்ணமாவதற்கு தத் பிரம்ம என்பது சேஷம். அந்த வாக்கியம் பூர்ணமாவதற்கு இது அங்கே சேர்த்து கொள்ளுங்கள். வாக்கியசேஷம். ஏன் இது வாக்கியசேஷம்? எது பிரம்ம என்பது கேள்வி, கிம் தத் பிரம்ம என்பது ஆக்ஷேபம். எனவே அதனுடைய பதில் தத் பிரம்ம, இதுதான் பிரம்மம், அதுதான் பிரம்மம். அப்படி சரிங்களா? படிச்சிருமா? அஸ்ய ஜகதः நாம ரூபாभ्यां व्याकृतस्य अनेक कर्तृभोक्तृ संयुक्तस्य प्रतिनियत देश काल निमित्त क्रियाफलाश्रयस्य मनसा अपि अचिन्त्य रचना रूपस्य जन्मस्थिति भंगम यतः सर्वज्ञात् सर्वशक्तेः कारणात् भवति तद्ब्रह्म इति वाक्यशेषः. முடிஞ்சது. இப்போ என்ன பார்த்தோம்? நம்ம பதங்களுடைய அர்த்தம், சூத்திரத்தினுடைய வாக்கியத்தினுடைய அர்த்தம். பதார்த்தம் பார்த்தோம், வாக்கியார்த்தம் பார்த்தோம், சூத்திரார்த்தம் பார்த்தோம். அடுத்தது என்ன? ஏன் 3 தான் இருக்கா? ஜன்மஸ்திதியில் 3 தான் இருக்கா? நாங்கள் தத்துவபோதத்தில் படித்தோமே, என்ன படித்தோம்? जायते अस्ति वर्धते विपरिणमते अपक्षीयते विनश्यति इति षड्विकारवित्. அதெல்லாம் என்னாச்சு? வருது வருது வருது. ஒரு தடவை படித்ததை இன்னொரு தடவை படிச்சுட்டு வந்துடணும். அடுத்த வகுப்பு. पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ॐ शान्ति शान्ति शान्तिः. हरिः ॐ श्री गुरुभ्यो नमः. हरिः ॐ.